ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க வந்து இந்த கரம் மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு டைம் குழம்பு ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் தான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி எனக்கு பொடி முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து அரைச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, அப்புறம் இந்த டார் அனீஸு, அப்புறம் வந்து கடல் பாசி, அப்புறம் இந்த கருப்பு கலரில் இருக்கும்ல அது, அப்புறம் வந்து ரோஜா இதழ் காய வச்சு வச்சுருப்பாங்களா அது, சோம்பு, அப்புறம் வந்து கசகசா, பட்டை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டார் அனீஸில் இன்னொன்று இருக்குது, கிராம்பு அது போட்டிருக்கேன். இதை வந்து லைட்டாக வானலில் போட்டு லைட்டாக வந்து அந்த பெருஞ்சீரகம் இருக்குல்ல, சோம்பு, அது லைட்டாக பொரிஞ்சதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து வச்சுட்டு இப்போ ஆற வச்சுட்டேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாப்பாடு, வெரைட்டி ரைஸுக்கு, அப்புறம் பிரியாணிக்கு, அப்புறம் இந்த அரைச்சி வைக்கிற குழம்புக்கெல்லாம் சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சிஸ்டர் பார்த்துக்கோங்க, ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நேரில் பார்க்கும்போது சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. பாருங்கள், ருத்ரன் குட்டி வந்துட்டாங்க, குட்டி குட்டி குறும்பு பண்ணிவிட்டு.